அண்ணா உங்ககிட்ட ஒரு கேள்வினா, சுவிசேஷம் சொல்றோம், அது தேவன் நமக்கு கொடுத்தது கட்டளை. ஆனா இந்த சுவிசேஷம் சொல்றதுனால அதை கேட்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற மாறுதல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சுவிசேஷம் கேட்கறதுனால என்ன வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா, சுவிசேஷத்தை கேட்கறதுனால மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் பாவத்தின் பலத்திலிருந்து அவன் விடுவிக்கப்படுறான். சூப்பர். ரெண்டாவது, பாவ கரையிலிருந்து அவன் நீக்கப்படுறான். மூணாவது, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து அவனை அந்த சுவிசேஷம் விடுதலையாக்குது. நாலாவது, பாவத்தினால் வரும் விளைவுகளிலிருந்து அந்த சுவிசேஷம் அவனுடைய வாழ்க்கையில போனதும் இந்த விசுவாசத்தினால அதுல இருந்து அவன் விடுவிக்கப்படுறான். ஐந்தாவது, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து, இப்ப எப்படி தேவனுடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்றோமோ, சுவிசேஷத்தை கேட்டு அவன் விசுவாசத்தை ஏத்துக்கணுமே, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை அவனுக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் சுவிசேஷம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்திருக்கும், விடுதலை ஆயிருக்கும் இல்லையா? அது என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. கண்டிப்பா நானும் சுவிசேஷத்தை கேட்கும் போது எல்லாத்தை விட எனக்கு ஒரு விதமான தைரியம் கிடைச்சிச்சு. ஆமே. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் அடிமை அல்ல, எல்லாம் பாவத்தையும் ஜெயிக்கிற ஒரு வல்லமை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்ற தைரியம் தான் சுவிசேஷத்தால் நான் பெற்றுக்கொண்டு நான் நம்புகிறேன். நிச்சயமா நிச்சயம். தேங்க்யூண்ணா, ரொம்ப அருமையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சத்தியம். தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் சுவிசேஷத்தை கேட்டு நீங்க விசுவாசிக்கும் பொழுது என்ன விடுதலை ஆகியிருக்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.